சிஎஸ்கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி இருக்குது. அதாவது நல்ல தலைவலி இது. பொதுவா வந்து போன வருஷம் தலைவலிலாம் வந்து கொஞ்சம் தப்பான தலைவலி. இந்த வருஷம் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல தலைவலி. என்னன்னா யார வந்து எடுக்கலாம்? இவர நம்பர் 5ல விளையாட வைக்கிறதா? அவர நம்பர் 5ல விளையாட வைக்கிறதா? ஐய்யய்யோ! இவரும் நல்லா விளையாடுறாரு. ஐய்யய்யோ! அவரும் நல்லா விளையாடுறாரு. அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ அவங்களுக்கு இருக்குது. ரீசென்ட் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபராஸ் கான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தலைவலின்னு சொல்லலாம். இன்னைக்கு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அப்படின்ற ஒரு ஓடிஐ கிரேட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறார். ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல் ஓடிஐயோடைய அடுத்த நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸா வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களெல்லாம் தாண்டி ஒருத்தர் வரணும். நான் வந்து அக்சர் பட்டேலை என்னதான் சூப்பராக விளையாடினாலுமே கூட சில மேட்சஸ்லாம் வந்துட்டு அக்சர் பட்டேலை ஓவர் டூ பண்ணும்போது எனக்கு கோவம். சென்னை மக்களுக்கு செப்பாக்கில் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நடந்திருக்கு பாலா. பட் அது வந்து ஃபார் சம் ரீசன் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் சொல்லக்கூடியது பொங்கல் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு வைபவ் சூரியவன்ஷி அடிச்ச அடி, ஐயோயோயோயோ எப்பா 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 அந்த பையன் போட்டு அச்ச அடியில பேஜாராயிட்டானுங்க எல்லாருமே. 2 பேரு எனக்கு வந்து இந்த சீசன் ஆஃப் இதில் விளாடுறதை பார்க்கும்போது ஆஹா இவங்களை வந்து நம்பி எடுத்தானுங்க. பெருசா ஒன்றும் கிரியேட் பண்ண முடியல. ஐபிஎல்ல போனது ஆயிடுச்சுன்னா செம்மையா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. யாருன்னா சத்யநாராயண ராஜு அண்ட் இவர் நம்ம ராமகிருஷ்ணா கோஷ். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இன்னும் வேற ஏதாவது டொமஸ்டிக் ஆடுறதா இருந்தால் அவர் கோரிக்கை டு பிசிசிஐஸ் ப்ளீஸ் அந்த மேட்ச் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், ஹலோ டு ஆல் வியூவர்ஸ் ஆஃப் டூ பேட்ஸ்மேன் தியரி. நம்ம கூட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பாலா ஃப்ரம் கலர் கண்ணாடி. ஹலோ பாலா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் கபில், எப்படி இருக்கீங்க? எஸ், ஆல் குட். அகெயின் விஷிங் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். உங்க சேனலும் சரி, இட் ஹாஸ் டு ரீச் நியூ ஹைட்ஸ். அண்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே புது புது கண்டென்ட்டா கொடுப்போம். தெரியாத கண்டென்ட், புக் பின்னாடி நம்ம அந்த புக் கிரிக்கெட்டால விளையாடி இருப்போம்ல, அந்த ஒரு ஸ்டார்ட், இந்த ஒரு ஸ்டார்ட், சின்ன சின்ன கண்டென்ட்டா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச கிரிக்கெட்ல ஃபுல் மீல்ஸுங்க. எது எது தொட்டாலும் ஃபுல்லா சாப்பிட்டு வச்சு வைக்கிற மாதிரி நம்ம எல்லாமே தொட்டலாங்கிறது தான் இந்த வருஷம் ஒரு எய்மா இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சும்மா 2-3 டாபிக். ஒரு டாபிக் வந்து ஜான்வரிக்கே உண்டான டாபிக், ஒரு டாபிக் டிசம்பர் டு ஜனவரி கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகிற டாபிக். அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா 2-3 டாபிக் நம்ம வியூவர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாங்கிற போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து விஜய் ஹசாரே ட்ரோஃபி பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் இந்த பொங்கல் டெஸ்ட் மேட்ச், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அதை பத்தி சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க. எங்க அப்பா இந்த மாதிரி பேசியிருக்காரு, எங்க சித்தப்பா பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஏதான ஃபேமிலிலேயே கிரிக்கெட் லவர்ஸ் அந்த மாதிரி ஏதான ஒரு டாபிக்ஸை பத்தி பேசி உங்ககிட்ட ஷேர் பண்ணதா இருந்தா ப்ளீஸ் லெட் அஸ் நோ. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட், எஸ், இப்போ நம்ம T20 வேர்ல்ட் கப் ஆகட்டும், இல்ல நியூசிலாந்து சீரீஸ், இதை பத்தி எல்லாம் சும்மா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், எப்படி போறதுன்னு சும்மா வில் டூ திஸ் வீடியோ. ஷூர், டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட். நல்லபடியாக விஷயங்கள் பேசலாம். வில் ஸ்டார்ட் வித் விஜய் ஹசாரே இஸ் வாட் ஐ திங்க். விஜய் ஹசாரே நல்லா போயிட்டு இருக்குது. மெயின்லி பார்க்கும்போது வந்து ஒரு சைடு வந்து தேவ்தத் படிக்கலோட ஒரு பிரில்லியன்ஸ் இன் பேட்டிங் அகைன், பிகாஸ் ஹி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கிரேட்ஸ் இன் விஜய் ஹசாரேன்னு சொல்லலாம். விஜய் ஹசாரேயோட ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாப் ரன் கெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்துட்டு ருத்ராஜோ இல்லை தேவ்தத் படிக்கலோ இல்லை வந்துட்டு சில பிளேயர்ஸ் பட் ஹூ ஹவ் நாட் பீன் ஆக்சுவலி பிளேயிங் வெல் ஃபார் இந்தியா கிடைக்கும் போது, பட் ஆனால் அதில் நல்லா விளாடுற மாதிரி சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர், சர்ஃபராஸ் கான், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இந்த விஜய் ஹசாரே நல்லா போயிட்டு இருக்குது. ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஒன் திங். என்னன்னா சிஎஸ்கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி இருக்குது. அதாவது நல்ல தலைவலி இது. பொதுவாக வந்து போன வருஷம் தலைவலிலாம் வந்து கொஞ்சம் தப்பான தலைவலி. இந்த வருஷம் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல தலைவலி. என்னன்னா யாரை வந்து எடுக்கலாம்? இவரை நம்பர் 5ல விளையாட வைக்கிறதா? அவரை நம்பர் 5ல விளையாட வைக்கிறதா? ஐயையோ இவரும் நல்லா விளையாடுறாரு, ஐயோ அவரும் நல்லா விளையாடுறாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ அவங்களுக்கு இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபராஸ் கான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தலைவலின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு முக்கியமான சந்தோஷம் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் கம்ப்ளீட்லி இன் கண்டினியூஸ் குட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து, பிகாஸ் அவருக்கு வந்து இந்த இந்தியாவுடைய டீம்ல வந்து ஒரு T20ல வாய்ப்பு கிடைக்கல. இப்போ திரும்ப ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்துட்டனால நியூசிலாந்து ஓடிஐ சீரீஸ்ல அவருக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத தாண்டி விஜய் ஹசாரேல ஒரு கன்சிஸ்டன்சி அவர் காட்டுறாரு அப்படிங்கும்போது வந்துட்டு தட் இஸ் அ வெரி குட் சைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே வகையில பார்க்கும்போது விஜய் ஹசாரே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா அமைஞ்சிருக்குது. அந்த தேவ்தத் படிக்கலை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி தட் எவ்வளோ வேணா நீ எனக்கு வாய்ப்பு எங்க வேணா கொடுக்காம போ என்ன, பட் விஜய் ஹசாரேவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டா நான் கிங்கு தான், என்னை யாரும் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய அந்த ஆட்டம். ஸோ இட்ஸ் வெரி குட்.
எஸ். ஸோ சூப்பர். இந்த மாதிரி இந்த வருஷம் இப்படி சோ ஃபார் இட்ஸ் கோயிங். ஐ திங்க் ஜான் 17th 18th இருக்கு ஃபைனல்ஸ். ஸோ பார்ப்போம். ஐ திங்க் 4 இதுலயுமே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கர்நாடகா இருக்காங்க. தமிழ்நாடும் கர்நாடகா ஒரே குரூப் ஏல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேர் ஆல்சோ பிளேயிங் வெல். பாம்பே, மகாராஷ்டிரா, பீகார் நான் பார்த்தேன் நேத்திக்கு மணிப்பூரை ஜெயிச்சு அந்த கடைசி பிளேட்ல வந்து அவங்க லாஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் எலிட்டுக்குள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இதெல்லாம் சேர்த்து சின்னதா ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. இந்த விஜய் சார் யாருப்பா, இவர் பேர் எதுக்கு இது வச்சாரு அப்படின்னு சும்மா நம்ம வியூவர்ஸ்க்கு எதாவது தெரிஞ்சிருக்கலாம், அதை பத்தி ஆட் பண்ணலாங்கிறது சும்மா நான் நிறைய படிச்சுட்டே இருந்த பால. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து 1915ல மகாராஷ்டிரால பிறந்தாராம். அண்ட் தென் அவருமே கலி கிரிக்கெட் அப்படி இப்படின்னு குட்டி குட்டி கிரிக்கெட் எல்லாம் விளையாடி 1934-35 வாக்குல ஹி கெட்ஸ் செலக்டட் டு சம். அப்போல்லாம் இந்த பிரசிடென்சி கவர்மெண்ட் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடி 40ஸ்ல இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் வருது. ஜிம் லேக்கர் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, அனில் கும்ப்ளே 10 விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 10 விக்கெட்ஸ் எடுத்த ஒரு பிளேயர் அவர். அந்த டீம் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா 100 எல்லாம் அடிச்சு 52-53 வரைக்கும் இன்டர்நேஷனல் கரியர் இருந்திருக்கு. 2000 ரன்ஸ். ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அண்ட் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன். அந்த காலத்திலேயே நம்மளுக்கு ஒரு ஒரு ஆல்ரவுண்டர், அவர் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். 64ல என்னமோ வரைக்கும் ஹி பிளேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் ஹி ரிட்டையர்ட். 2002 ஆர் 2003ல தான் அவர் வந்து இறக்குறார். ஸோ அவர் பேர்ல 2000 இன்ஃபேக்ட் 2003ல தான் ஒரு 4 அந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஒரு ஒயிட் பால் டோர்னமெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும். அப்பெல்லாம் இந்த பேர் கிடையாது, பெருசா பிசிசிஐ டோர்னமெண்ட் அப்படிதான் இருக்கும். 2007-8ல இவரோட பேர் ஆப்டா இருக்கும். இஸ் அ லெஜெண்ட், ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் டு தி இந்தியன் கிரிக்கெட் டீம்னு வச்சு அங்கிருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஜய் ஹசாரே ட்ரோஃபி அண்ட் நோட்டபிள் பிளேயர்ஸ் ஹூ ஹவ் மேட் இட் இன் டு தி இந்தியன் டீம்னு நம்ம பார்த்தாக்க 2008-9ல விராட் கோலி 500+ ரன்ஸ். அப்பப்பதான் அவர் வந்து ஐ திங்க் ஹி மேட் இஸ் டெபியூ அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா நினைக்கிறேன். அவரோட அந்த ஒயிட் பால் அட்டாக்கிங் சார்ட் ஆஃப் பிளேயிங்ல அவர் ஹி காட் இது. 2015-16ல ஜஸ்பிரித் பும்ரா லீடிங் விக்கெட் டேக்கர். அப்புறம் சிராஜ், அந்த மாதிரி நோட்டபிள் இந்தியன் பிளேயர்ஸ் ஹூ ஹவ் பர்ஃபார்ம்ட் இன் விஜய் ஹசாரே ஹேவ் காட் அ சான்ஸ் டு ரெப்ரசென்ட் இந்தியா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. இந்த டோர்னமெண்ட் ஓவர் இப்போ மோர் தென் 20-25 இயர்ஸா இருக்கு. அண்ட் நம்மளுடைய லீடிங் பிளேயர்ஸ் நம்ம யாரெல்லாம் இந்தியன் டீம்ல பார்க்குறோமோ தேவ் ஆல் மேட் இம்பாக்ட்ஃபுல் யூனோ கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் விஜய் ஹசாரே. ஸோ அது ஒரு சின்ன நம்ம அதை பத்தி பேசலாம். நம்ம வியூவர்ஸ்க்கு யாராவது தெரிஞ்சிருந்தா பேசலாங்கிறதுனால தான் ஐ ஷேர். எஸ். இது சர்ஃப்ராஸ் கானோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு ஒரு அடி போட்டார் ஒன்று ரீசெண்டாக. இப்போ இந்த ரீசெண்ட் அடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு அடிச்சதெல்லாம் வந்து விஜய் ஹசாரேவிலேயே எல்லாரையுமே இப்போ இன்னைக்கு விஜய் ஹசாரே வந்துட்டு அவரே நீங்க சொல்ற இவ்வளோ நேரம் இன்ட்ரோ பேசுனீங்க, அந்த விஜய் ஹசாரேவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு அடியை போட்டிருக்காரு இன்னைக்கு சர்ஃப்ராஸ் கான். ஸோ ஒரு ஓவரில் 30 ரன் அடிக்கிறாரு, அதுவும் யாருக்கு அகேன்ஸ்டா அடிக்கிறாருன்னு பார்த்தா ஒரு நல்ல பவுலருக்கு அகேன்ஸ்டா அடிக்கிறாரு அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல சைன். அது வந்து சர்ஃப்ராஸ் கானை வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல யாரெல்லாம் வந்து என்னங்க இவர் ஃபிட்னஸ், இவர் என்னங்க இதுன்றதெல்லாம் பேசுனதை தாண்டி எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லாம் பண்ணிட்டே வராரு. எல்லாத்தையுமே வந்து அவருடைய நம்பர்ஸை வச்சு பேசுறாரு அப்படின்றது வந்துட்டு சூப்பரான விஷயம். இன்னைக்கு அவர் வந்து ஓடிஐ சீரிஸ் நியூசிலாண்டில் இல்லாமல் இருக்கலாம். காரணம் நிறைய டாப் பேட்டர்ஸ் ஏற்கனவே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். உடனே என்ன நடக்கும்னா நம்ம மக்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் இப்ப பாருங்க இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு ருத்ராஜ் கெய்க்வாடோட ரீசெண்ட் இன்னிங்ஸ் வந்த உடனே அவர் ஏன் அப்ப இந்தியன் ஸ்குவாட்ல இல்ல, சர்ஃப்ராஸ் சூப்பரா ஆறாரு அவர் ஏன் இந்தியன் ஸ்குவாட்ல இல்ல. சி ருத்ராஜோடைய ஃபேன் நான், சிஎஸ்கே உடைய ஃபேன், அஃப்கோர்ஸ் ஐ சப்போர்ட் ருத்ராஜ். பட் அதுக்காக நான் ரூத்லெஸ்ஸா சப்போர்ட் பண்ணுவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல அவர் இருந்தே அவன் அப்படி கிடையாது. சி ஏற்கனவே தேர் ஆர் செட் பேட்டர்ஸ். நீங்க சுப்மன் கில் வந்து இன்னைக்கு T20ல வந்து நல்லா ஆடலன்னு உடனே ஒன்னும் டவுட்டே இல்லை, தூக்கி வெளியே வை அப்படின்னு சொல்லி வெளியே வச்சாங்க. அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் இவங்க வேணாம்ப்பா பிளேயிங் லெவன்ல இவங்களை வெளியே உட்கார வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஏற்படணும். இன்னைக்கு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அப்படின்ற ஒரு ஓடிஐ கிரேட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் KL ராகுல் ஓடிஐயோடைய அடுத்த நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸா வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களெல்லாம் தாண்டி ஒருத்தர் வரணும். நான் வந்து அக்சர் பட்டேலை என்னதான் சூப்பரா விளையாடினாலுமே கூட சில மேட்சஸ்லாம் வந்துட்டு அக்சர் பட்டேலை ஓவர் டூ பண்ணும்போது எனக்கு கோவம். நீ ஜடேஜாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, ஜடேஜா அதை விட இன்னும் சூப்பரா எல்லாமே பண்ணியிருக்காரு. நீங்க நம்பர்ஸா கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சிமிலர் நம்பர்ஸா இருக்கும் ரெண்டு பேருக்குமே. நீங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபார்மட் அக்ராஸ் நம்பர்ஸ் நீங்க நான் ஒரு நாள் எடுத்து பார்த்தேன், அக்சர் வர்சஸ் ஜடேஜா ரொம்ப சிமிலரா இருக்கும். அப்போ அவர் பண்றது இவரே பண்றாரு அப்படின்றதுக்காக நீங்க இவரை கூட்டு வருவீங்க, நாளைக்கு இவர் பண்றது இவரே பண்றாரு இன்னொருத்தரை கூட்டு வருவீங்க. அப்படி கிடையாது. யூ கேனாட் கீப் கம்பேரிங் தி எக்ஸிஸ்டிங் ஒன் அண்ட் தி அப்கமிங் ஒன். எக்ஸிஸ்டிங் நல்லா பண்ணணும். எக்ஸிஸ்டிங் வந்து அடி வாங்கி கீழே இறங்கினாதான் அந்த ஸ்லாட் எம்டி ஆகும். அப்பதான் அந்த எம்டி ஸ்லாட்டுக்கு இன்னொருத்தர் வரணும்.
Yes. இதுதான் என்னோட கான்செப்ட் நான் நம்புறேன். அந்த வகையில பார்க்கும்போது சர்ஃபராஸ் அண்ட் ருத்ராஜ் இப்போ வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. தே ஆர் வெரி வெரி லைக் இவங்கள பேக்கப் பண்ணலாம் நம்ம. இந்தியாவுக்கு அடுத்து இவங்க வந்துருவாங்கப்பா. ஸ்ரேயஸ் இல்ல, கேஎல் ராகுல்னா இவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. கண்டிப்பா. எஸ். சர்ஃப்ராஸ் கூட ஐ திங்க் அவர் வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்க சொன்ன வெயிட் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. பட் அவரோட இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே டொமஸ்டிக் ரெக்கார்ட்ல வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவரோட ஃபீல்டிங்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஸ், ஹீஸ் அ ஸ்ட்ரைட் அவே வாக் இன். எப்படி நம்ம வந்து ஜிதேஷ் சர்மாவோ இல்ல அவரை பத்தி பேசும்போது லைக் ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு விக்கெட் கீப்பர்ங்கிற மாதிரி கண்டிப்பா ருத்ராஜ் ஆகட்டும், சர்ஃபாஸ் ஆகட்டும். ஸோ நம்மளுக்கு ஒயிட் பால்ல நீங்க சொல்ற மாதிரி இட்ஸ் அ குட் கன்ஃபியூஷன், ஹாப்பி கன்ஃபியூஷன். ஸோ அண்ட் தே ஹேவ் டொமஸ்டிக் ரிசல்ட்ஸ் டு பேக் தெம். சும்மா இல்ல நம்ம அவரை வந்து கூட்டுவாங்க அப்படின்லாம் இல்லை. ஓவர் கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு கூட ஐ திங்க் நீங்க சொல்றது வந்து ஃபாஸ்டஸ்ட் 50 நினைக்கிறேன் இல்ல ஸ்கோர்ட் இன் டுடேஸ் மேட்ச். ஸோ ஆல் ஆஃப் திஸ் வில் கோ இன் இஸ் ஃபேவர் அண்ட் பார்க்கலாம். ஸோ ஒருத்தர் இல்லைன்னா கூட அந்த கேப் ஃபில் அப் பண்றதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு குட் பிளேயர் ஹூஸ் இன் ஃபார்ம் வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. விச் ஆல்வேஸ் ஷோஸ் இந்தியா எந்த டோர்னமெண்ட் போனாலும் நம்மளுக்கு வந்து கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. வி ஹேவ் பிளேயர்ஸ் டு பேக்கப். ஒருவேளை இன்ஜுரி கன்சர்ன் ஆச்சு, ஒருவேளை இப்போ ஷேஸ் ஐயருக்கான ரிப் இன்ஜுரி அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட ஒருத்தருக்கு 2 பேர் வெயிட்டிங்லேயே இருப்பாங்க வித் குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குட் ஸ்டாட்ஸ். ஸோ நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சர்ஃபராஸ் பத்தி ஒரு பாயிண்ட் ஐ ஆட் பிஃபோர் யூ கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். என்னன்னா இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிளேயிங் 11 ஏற்கனவே நம்ம வந்து ஒரு டீடைல்டான வீடியோவில் பேசியிருப்போம். அந்த பிளேயிங் 11 பார்த்தோம்னா சர்ஃபராஸ் கானை வந்துட்டு ஓகே ரைட்டு சிவம் தூபேக்கு பதிலாக உட்கார வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ சிவம் தூபே ஒரு 2 மேட்ச் நல்லா விளாட்னாலும் கூட யோசிக்காம டபால் நம்ம சர்ஃபராஸ் கானை உள்ள கொண்டு வந்துடலாம்பான்ற மாதிரி ஒரு டிவாஸ்டேட்டிங்கான இன்னிங்ஸ் அவர் ஆடிட்டு இருக்கிறாரு. அதுவும் வந்து டைம் அண்ட் அகைன் கண்டினியூஸா ஆடுறாரு அப்படின்றது வந்துட்டு நிஜமாவே வந்து ஒரு மிகப்பெரிய கிரேட் சைன் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்களுடைய இதை பொறுத்தவரைக்கும் நம்ம பெரிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பேசணும். ருத்ராஜ், ஐஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், டெவால் பிரேவிஸ் இதெல்லாம் பேசணும். ஆனா அந்த நம்பர் 5ல சிவம் தூபே ஸ்லாட்ல மட்டும்தான் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிட்டே சிவம் தூபே கிட்ட. அவர் ஹிட் ஆர் மிஸ் இருக்கிறாருன்றது. இப்போ அதுக்கு ஒரு நல்ல பேக்கப் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்பர் 6ல நீங்க வந்துட்டு ஒருவேளை ஒரு உர்வில் பட்டேலை விளாடுறீங்க, இல்ல வந்துட்டு நீங்க மேத்யூ ஷாட்டை விளாடுறீங்க அப்படின்னா அப்ப அதுக்கு பதிலாக கூட நீங்க சர்ஃபராஸ் கான் அந்த இடத்துல விளாடிக்கலாம் நீங்க. ஸோ 5 or 6 ஸ்லாட்டுக்கு இன்னைக்கு வந்து சர்ஃபராஸ் கான் ஒரு நல்ல ஓப்பனிங்கை கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரெடின்னு கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் தான் ஐ ஷுட் ஆல்சோ டாக் அபவுட் நம்மளுடைய இவர் பிரசாந்த் வீர், உங்களோட ஃபேவரட் பிரசாந்த் வீர். ஸோ பிரசாந்த் வீருமே வந்து இந்த சீசன்ல இப்போ வரைக்கும் அவர் போட்டுருது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 10 ஓவர் போட்டு என்னமோ ஒரு 20 odd runs or something he gave. அதுவும் வந்து அந்த பவர் பிளேல ஓவர் போட வச்சாங்க. பவர் பிளேல போட்ட ஓவர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா போட்டாரு. ரன்ஸே அடிக்க முடியல அவரை. ஸோ அப்படி வந்து டாக்டா பவர் பிளேல போடக்கூடிய ஒரு பவுலரா இன்னைக்கு ஒரு ஸ்பின்னர் இருக்காருன்றது வந்து வெரி வெரி ஹியூஜ் பிளஸ். பிகாஸ் இப்போ நமக்கு பவர் பிளேல போடுறது ஸ்பின்னர் எல்லாம் கிடையாது. போன சீசன் பாத்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜையும் கலீல் அகமதையும் மாத்தி போட்டு அடி மேல அடி வாங்கிக்கிட்டே இருந்தோம். இப்ப நீங்க நேத்தன் எலிஸை திரும்ப உள்ள கொண்டு வர பிளான் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ். பட் ஆனா அப்பார்ட் ஃப்ரம் நேத்தன் எலிஸ் நீங்க வந்து யாரையாவது ஒருத்தவங்க கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா நேத்தன் எலிஸ் இஸ் ஃபார் டெத் ஓவர்ஸ். அப்போ நீங்க உள்ள வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் யாராவது ஒருத்தங்க ஒரு நல்ல பிட்ச்ல ஒரு சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்திலாம் எப்படி வந்துட்டு பவர் பிளேல உள்ள வந்து போட்டு ஒரு டேமேஜை கிரியேட் பண்றாங்களோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா பிரசாந்த் வீர் இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ பிரசாந்த் வீர் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் 7, நம்பர் 8 ஸ்லாட்ல எங்கேயாவது வந்து உங்களுக்கு ஒரு பேட்டிங் பவுலிங் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும். இப்ப நம்ம இவர் அது யாராவது நூர் அகமதோடைய ஸ்லாட்டுக்கு நம்பர் 8 ஸ்லாட்டுக்கு நூர் அகமது இல்லாம ஒருவேளை வந்து நம்ம நம்பர் 8 இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா நம்பர் 9 or 10 என்ன வச்சுக்கோங்க. அதாவது வந்து ஒரு அக்கேல் ஹுசேன் மாதிரி பிரசாந்த் வீர் வந்து நமக்கு ஒரு வேரியபிள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஜேமி ஓவர்டன் நீங்க சொன்னீங்க நம்பர் 8 அப்படின்னு. இப்ப அந்த நம்பர் 8 ஸ்லாட்ல நீங்க வந்து ஃபாரினரை யூஸ் பண்ணா நீங்க வந்து அக்கேல் ஹுசேன் மாதிரி ஸ்பின்னருக்கு போகலாம், ஜேமி ஓவர்டன் மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் போடுற ஆல்ரவுண்டருக்கு போகலாம். இல்ல நான் வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னர் எனக்கு வேணும், ஏன்னா நான் வேற ஃபாரின் பேசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது நான் சொன்ன ஆப்ஷன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த ஜாக் ஃபோக்ஸையும் யூஸ் பண்ணணும், மேட் ஹென்ரியும் யூஸ் பண்ணணும், ஆர் ஜாக் ஃபோக்ஸ் அண்ட் நம்ம நேத்தன் எலிஸை யூஸ் பண்ணி மேல வந்துட்டு மேத்யூ ஷாட் அண்ட் நம்ம டெவால் பிரேவிஸ் போயிட்டா, இல்லை வாட் எவர் ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று போயிட்டா, சாரி நூர் அகமது அண்ட் டெவால் பிரேவிஸ் போயிட்டா, அப்போ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேட்டிங் தெரிஞ்ச ஒரு இந்தியன் பவுலர் வேணும்னா அப்ப நம்பர் 8ல யோசிக்காம நம்ம பிரசாந்த் வீருக்கு போகலாம். ஸோ அந்த ரவீந்திர ஜடேஜா ஆஃப் நம்பர் 7 ஸ்லாட் மோர் ஆஃப் இப்போ எக்ஸ்டெண்டடா ஒரு நம்பர் 8 வரைக்கும் நமக்கு நம்பர் 9க்கு பேட்டிங் தேவைப்படுறதுனால அந்த நம்பர் 8க்கு இன்னைக்கு பிரசாந்த் வீர் வந்து
ரீசெண்டா அந்த ஒரு பவுலிங் அவர் வந்து டாக்டா போட்டதுல இருந்து ஆரம்பிச்சு பேட்டிங் இன்னும் இந்த விஜய் ஹசாரேல மேபி அவர் ஒரு 2 நல்ல இன்னிங்ஸ் 3 நல்ல இன்னிங்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நிலைமையும் ஏற்படும். ஸோ ஐ எம் ஹாப்பி இன் அ வே ஃபார் சிஎஸ்கேஸ் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் க்ரோயிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். இவங்க வந்து இந்த லெவல்ல எப்படி அந்த லெவல்ல எப்படி இப்ப எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப வருவதற்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் ட்ரெய்லர் வந்து இப்போ அவங்க அதுல காட்டிட்டு இருக்காங்கன்றது வந்து ஹாப்பி. ஆமா, வெரி குட். ஸோ லெட்ஸ் see இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு. ஸோ இதோட இப்போ நம்ம ஜான்வரியில இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. நான் சும்மா பார்த்துட்டே இருந்தேன், என்னடா எப்படி ஜான்வரியில எப்படி எல்லா வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்னை மக்களுக்கு செப்பாக்ல ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நடந்திருக்கு பாலா. பட் அது வந்து ஃபார் சம் ரீசன் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் சொல்லக்கூடியது பொங்கல் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு 19 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்தே இந்த நான் சொன்ன மாதிரி விஜய் ஹசாரே அவர் விளையாடின இது மாதிரியே பிரசிடென்சி அவங்க எல்லாம் விளையாடி இப்போ எவ்ரி பொங்கல் செப்பாக்ல தேர் யூஸ் டு பி அ டெஸ்ட் மேட்ச். 1959-60 ஆரம்பிச்சு 1988 வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30+ இயர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி பொங்கல் வந்து நம்மளுடைய மக்கள் பாருங்களேன், பொங்கலுக்கு மினிமம் 2 படம் ரிலீஸ் ஆகும். அது போக வீட்டுல ஃபேமிலி அது போக டெஸ்ட் மேட்ச். ஒரு காலத்துல சென்னையில எப்படி இருந்திருப்பாங்க அந்த காலத்து மெட்ராஸ்ல, கிரிக்கெட் லவர்ஸுக்கு கிரிக்கெட், சினிமா லவர்ஸுக்கு மினிமம் 2 சினிமா, ஒரே கோலாகலமான கொண்டாட்டமா இருந்த ஒரு டைம் அது. 1980 நான் பார்த்துட்டேன், ஓ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி பொங்கல் டெஸ்ட் மேட்ச் வாஸ் கிவன் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் பை பிசிசிஐ. ஃபர்ஸ்ட் 1960ல ரிச்சி பெனோட் ஃபேமஸ் காமெண்டேட்டர் அண்ட் பிளேயர் ஃபார் ஆஸ்திரேலியா, அவருக்கு அகேன்ஸ்டா இந்தியா விளையாடி we have had wins and losses, but every அந்த நம்ம அந்த 5 to 6 days ஹாலிடேஸ் வரும்ல பொங்கல், அப்போ வந்து எவ்ரி இயர் ஆல்மோஸ்ட் செப்பாக்ல பொங்கல் டெஸ்ட் மேட்ச், பொங்கல் டயத்துல டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுனால அதுக்கு பேர் பொங்கல் டெஸ்ட் மேட்ச் இருந்தது. 1988ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ரொட்டேஷன் பாலிசி. அப்படி இப்படி புது ஸ்டேடியம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இந்த இதுல கோட்டை விட்டாங்க. கரெக்டா இது பண்ணல. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஆல்சோ ரிட்டன் ஆர்டிகல் சேயிங் எப்படி நம்ம பாக்ஸிங் டே ஒரு மெல்பர்ன் சிட்னில இல்லைன்னா ஒரு இங்கிலாந்துல பாக்ஸிங் டேக்கு எப்படி அவங்க அந்த ட்ரெடிஷனை விட்டு கொடுக்காம போறாங்களோ அந்த மாதிரி இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு. நரேந்தர் ஹிர்வானி, அதாவது சிவராம் கிருஷ்ணனுக்கு அப்புறம் அனில் கும்ப்ளேக்கு முன்னாடி ஒரு அமேசிங் லெக் ஸ்பின்னர் ஹி பிளேட் ஃபார் இந்தியா. அவர் வந்து he still holds the record. டெபியூ டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸ். வெஸ்ட் இண்டீஸ்க்கு அதரா we won the match by about 200 runs டிஃபரன்ஸ் என்னமோ. அவர் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் போட்டாரு. சரி இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சொல்லி ஷட்டர் போட்டதுதான். ஸோ பொங்கல் டெஸ்ட் மேட்ச் 1988ல தான் லாஸ்டா நடந்தது. ஸோ அதை பத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம வியூவர்ஸ் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நம்ம அடுத்த வாரம் பொங்கல் போறோம், நல்ல ஹாலிடேஸ், நல்ல 2 படம் வேற இருக்கு வெயிட்டிங். அதே மாதிரி இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இந்த 2 படம் வெயிட்டிங், நீங்களே 2 படம் வெயிட்டிங்ல தான் இருக்கு, அதான் பிரச்சனையே இங்க. 2 படம் ஒரு சீக்கிரம் ஒரு படம் வந்துடும், இன்னொரு படமும் எந்த தடை இல்லாம வந்துடணும், நம்ம ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட்டா இருக்கணும் தான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். சோ இப்படி எல்லாம் இருந்திருக்கு பாலா இந்த மாதிரி பொங்கல் டெஸ்ட் மேட்ச். ஐ திங்க் நான் கேள்விப்பட்டதுல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொங்கல் டெஸ்ட் மேட்ச் நீங்க சொல்லி கேள்விப்படுறேன். ஓகே, ஃபேமிலி ஒரு யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப முன்னாடி அவர் வயசானவர் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஃபேமிலியா லைக் போகும்போது லைக் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு உள்ள போய் மேட்ச் பார்க்க அந்த ஒரு கல்ச்சர் இருந்தது 70ஸ்ல 80ஸ்ல அவங்க when he was growing up அப்படின்னு அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ இப்போ கேள்விப்பட்டது. ஸோ ஓகே ஜான்வரியில் அப்படின்னு பார்க்கும்போது சரி இந்த மேட்ச் பத்தி இவ்வளோலாம் நடந்திருக்கு. இந்த லாட் ஆஃப் அதர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்சோ, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க, நிறைய விசிட்டிங் டீம்ஸ் வந்திருக்காங்க. பட் இட் ஸ்டாப் வித் வெஸ்ட் இண்டீஸ். பட் ஃபியூச்சர்ல இந்த ஒரு ஸ்லாட், இந்த ஒரு விண்டோ இதை கேபிட்டலைஸ் பண்ணி மெட்ராஸ்ல இந்த மாதிரி இஃப் நாட் டெஸ்ட் மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு 3 டே மேட்சோ ஒரு செலிபிரிட்டி மேட்ச் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணா நம்ம ஊர்ல நம்ம சென்னை மக்களுக்கு இதுவும் ஒரு ஆடட் ட்ரீட்டா இருக்கும் ஃபார் பொங்கல் அப்படிங்கிறது. பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு, நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். பட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். And like இப்போ few more players who are ready for IPL அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஷர்துல் தாக்கூரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சி ட்ராஃபியில் வந்து his bowling has been good. அப்புறம் வந்து இவர் குர்ஜப்னீத் சிங் ஆல்சோ ஒரு மேட்ச் நல்லா போட்டார், ஒரு 6 விக்கெட் ஹால் மேட்ச் ஒன்று அவரு. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸாக இங்கே அங்கே அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி 1-2 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஹார்திக் பாண்டியா ஒரு அடியை போட்டார் பரோடா.
ஹார்திக் பாண்டியாவோட அடி சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஹியர் அண்ட் தேர் யாரெல்லாம் வந்து இந்தியன் டீமுக்கு கன்சிஸ்டண்டா இந்த ஃபார்மேட் அந்த ஃபார்மேட் இல்லாம இருந்தாலும் இப்போ வந்துட்டு இந்த நடந்துட்டு இருக்கிற விஜய் ஹசாரேல ஆடுறவங்க எல்லாருமே வந்துட்டு இஸ் இன் குட் ஃபார்ம் அண்ட் ஷேப் அப்படின்றது வந்து ஒரு ஆடட் இதுவா இருந்துச்சு. நான் ஒரு மேட்ச் வந்துட்டு அப்போ நான் ஏதோ ஒரு மேட்சோட அப்டேட்ஸ் நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். இவரு நம்ம வைபவ் சூரியவன்ஷி அடிச்ச அடி, ஐயோயோயோயோ, எப்பா எப்பா எப்பா, அந்த பையன் போட்டு அச்ச அடியில பேஜாராயிட்டானுங்க எல்லாருமே. உண்மையாவே வந்துட்டு பீகாருக்கு வந்து சூரியவன்ஷியோடைய இந்த ஒரு இன்னிங்ஸ் இந்த சீசன்ல அடிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா, see again there is a problem in that. நான் திரும்பவும் சரி மறுபடியும் நிறைய அவருடைய வீடியோஸ் வந்து என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் வேற எப்படி அவுட் ஆறாரு எப்படி விளாடுறாரு என்னன்றதை பார்க்கும்போது சின்ன வீக்னஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா வந்து அவர் ரொம்ப இன்ஸ்டிங்டிவா ஆடுறாருன்றனால, சேம் லைக் அபிஷேக் சர்மா ஸ்டைல்ல ஆடுறனால கொஞ்சம் ஃபாஸ்டிஷா டுவர்ட்ஸ் த பாடி போடுற பால்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு ஒரு இஷ்யூவா இருக்கு. அப்படியே இல்லை அப்படின்னா டூ வைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த ரீச்க்கு வெளியே போடும்போது வந்து திரும்ப அதை சொல்லி எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்துட்டு வைபவ் சூரியவன்ஷிட்ட பார்க்க முடிஞ்சது. பட் ரெண்டு பேரு எனக்கு வந்து இந்த சீசன் ஆஃப் இதுல விளாடுறத பார்க்கும்போது ஆஹா இவங்களை வந்து நம்பி எடுத்தானுங்க. பட் ஆனால் பெருசா ஒன்றும் கிரியேட் பண்ண முடியல. ஐபிஎல்ல போனது ஆயிடுச்சுன்னா செம்மையா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. யாருன்னா சத்யநாராயண ராஜு அண்ட் இவரு நம்ம ராமகிருஷ்ணா கோஷ். ராமகிருஷ்ணா கோஷ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆக்ஷன்ல பிக் ஆயிருந்தாலுமே கூட போன வருஷம் அவரு, பட் அவருக்கு அந்த ஒரு பிளேயிங்ல இடம் கிடைக்காத காரணத்தினால வந்து அவர் பெஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு இதுவா இருந்துச்சு. பட் ஹி ஸ்டில் அகைன் கண்டினியூஸ்லி ப்ரூவிங் இட் தட் லெவல். விஜய் ஹசாரேவை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு ஒரு இதை பண்ணிட்டு இருக்காரு. பவுலிங் இஸ் பீன் குட். ஒரு ஆவரேஜாகவும் நல்லா போடுறாரு, எக்கனாமிக்கலாகவும் நல்லா இருக்குது. அண்டர் 6 எக்கானமி நீங்க போட்டுட்டே இருக்கிறீங்க, விக்கெட்ஸும் எடுக்கிறீங்க அப்படின்ற போது வந்துட்டு இட்ஸ் குட். டாப் விக்கெட் டேக்கரா இந்த சீசன்ல இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து இவர் நம்ம சத்யநாராயண ராஜு. சத்யநாராயண ராஜு வாஸ் பிக்ட் பை மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் டைம். ஸோ சத்யநாராயண ராஜு வந்து மும்பை இந்தியன்ஸுடைய ஒரு நல்ல அசட்டா வளர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு போன வருஷமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் தான் அவர். பட் ஆனா வந்து அகெயின் அவருக்கு ஒரு சின்ன அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸா சான்சஸ் கிடைச்சது. திஸ் இயர் ஹி இஸ் ஆல்சோ ப்ரூவிங் வெல். அவருடைய வேரியேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஐ வாட்ச் சம் ஆஃப் ஹிஸ் ஹைலைட்ஸ். நம்ம இந்த வீடியோ பண்ண போறோன்றதுக்காகவே வந்து ஐ வாஸ் வாட்சிங் சம் வீடியோஸ் ஆஃப் சத்யநாராயண ராஜு. ஸோ அவர் வந்து அந்த டைம் எனக்கு போன ஆக்ஷன் 2025 ஆக்ஷன் நான் சொல்றது, இந்த நடந்து முடிஞ்ச சீசனுக்கான ஆக்ஷன். அந்த டைம் அதுக்கு முன்னாடி அப்ப எடுத்த அந்த சத்யநாராயண ராஜு பிக் பண்ணப்ப நான் வந்து யாரு சத்யநாராயண ராஜு அப்படின்னு, ஏன்னா நான் அப்ப நிறைய எல்லாம் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் பொதுவாகவே இந்த விஜய் ஹசாரே டொமஸ்டிக் நம்ம சேனல்லே கலர் கடை நிறைய பேர் கேட்பாங்க, நான் பெருசா ஃபாலோ பண்ண மாட்டேன். அதனால அது வந்து தெரியல எனக்கு அவர். பட் இப்போ இந்த வீடியோக்காக வந்து சத்யநாராயண ராஜுவோட பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது ஹி ஹஸ் பீன் டூயிங் வெல். வேரியேஷன்ஸா இருக்கட்டும், இல்லை வந்து விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் நல்ல இடங்கள்ல கொண்டு வந்து ஒரு பிரேக் த்ரூஸ் கொடுத்ததா இருக்கட்டும், ஹி ஹஸ் பீன் ஆக்சுவலி வெரி கீ ஃபார் ஆந்திர பிரதேஷ். ஸோ இதுதான் நான் பார்த்த பிளேஸ். மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வந்து அங்கே இந்தியாவுக்கும் ஆடிட்டு கேப் கிடைக்கும் போது அப்பப்போ இங்கே அப்படின்றனால வந்துட்டு கொஞ்சம் அவங்களால நிறைய கன்சிஸ்டண்டா ஆட முடியல. பட் ஆடின வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் தான் நான் பார்த்ததுல வந்துட்டு தே ஹேவ் பீன் குட் இன் திஸ் சீசன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் இயர் நீங்க சொல்ற மாதிரி இஃப் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இன்னும் வேற ஏதாவது டொமஸ்டிக் ஆடுறதா இருந்தா அவர் கோரிக்கை டு பிசிசிஐ ப்ளீஸ் அந்த மேட்ச் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இப்ப கூட ஏதோ மேட்ச் பார்த்தேன், ஏதோ ஒரு எந்த ஊர்ல தெரியல, 20,000 பீப்புள். ரோஹித் சர்மாவோட செகண்ட் கேம் அவர் பாவம் டக் அவுட், ஹி குட் நாட் ஸ்கோர். 20,000 பீப்புள் 8:30 to 9 AM குள்ளேயே 20,000 பீப்புள் ஜஸ்ட் கேம் இன். ஈவன் தோ இட் இஸ் டிக்கெட் எதுவும் உங்களுக்கு பிரைசிங் எதுவும் இல்ல, டிக்கெட் நோ வாங்குறது தேவையில்லைன்னா கூட ஃபார் பீப்புள் டு கம் இன் ஜஸ்ட் டு வாட்ச் ரோஹித் சர்மா adds so much of value to the whole tournament. அது என்னன்னா ஆட்ஸ் உள்ள கொண்டு வரணும், பிராண்டிங் உள்ள கொண்டு வரணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் அந்த சேல்ஸ் சைட் ஆஃப் விஜய் ஹசாரே அண்ட் அதர் டொமஸ்டிக் மேட்சஸையும் இவங்க பிசிசிஐ கான்சென்ட்ரேட் பண்ணல. ஏன்னா இப்போ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ சரி ஓகே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எடுத்து போடுற, நான் விளாடுறத எடுத்து போடுற, என்னை வச்சு நீ எவ்வளோ காசு பார்ப்ப, அப்போ நீ என்னோட மேனேஜர்கிட்ட பேசு, ஒரு டீல் போடு, எனக்கு இதுலேருந்து என்ன ஏது அப்படின்ற இந்த நிறைய சேல்ஸ் மேட்டர் இதில் உள்ள இருக்குது. எவ்ரி பிளேயர்ஸ் ஆர் கன்சர்ன்ட் அபவுட் த மர்ச்சன்டைஸ் அண்ட் தேர் டீல்ஸ், அவங்களுக்கு என்ன இதுல இருக்குது, அது எல்லாமே எல்லாருமே இப்போ யோசிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போ மாதிரி கிடையாது. இப்போ சும்மா நினைச்சா டிடி ஸ்போர்ட்ஸ்ல தூர்தர்ஷன்ல எடுத்து பிசிசிஐ நினைச்சா போட்டுக்கலாம். இப்பெல்லாம் வந்துட்டு பிளேயர்ஸ் ஹேவ் அ லாட் மோர் டு சே இன் திஸ் திங்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால விராட் கோலி வாஸ் வெரி பர்டிகுலர் தட் ஹி ஆஸ்க்ட் பிசிசிஐ ஆல்சோ தட் இட் ஷுட் நாட் பி அட் எனி காஸ்ட். அவர் தெளிவாக சொல்றாரு, நம்ம வரோன்றதா டக்குன்னு இவனுங்க எடுத்து போட்டாலும் போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு வேற. அதெல்லாம்
ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தே ஹேவ் தேர் ஓன் பிராண்ட் வேல்யூ தீஸ் டேஸ் த பிளேயர்ஸ் இல்லையா? பட் எனிவே இத வச்சு அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு விஜய் ஹசாரே ட்ரோஃபி பத்தி இவங்கள பத்தி சோ அந்த ஒரு அவேர்னஸ் அமங் பப்ளிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் வெரி குட். ஸோ என்னன்னா இவங்க ஒரு மேட்ச் ஆட்டு காணாம போயிருவாங்க. பிராண்டுங்க மொத்தமா காசை ஒரு 10 மேட்ச்சுக்கு இறக்கி விட்டுருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, டிக்கெட்டும் சேல் ஆகாது, வீடியோவும் இவனும் பார்க்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்றது, அவனுக்கு பிராண்டுக்கு நான் எங்கடா திரும்ப வந்து காசு கொடுக்குறது அப்படின்னு பிசிசிஐ மாட்டிப்பானுங்க. சாரி, இது நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இஷ்யூல சிக்கிரும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லா அமௌண்ட்டையும் பிசிசிஐ கட்டிடும். இப்போ எப்படி வந்துட்டு ஐபிஎல் 2025 பிரச்சனை போச்சு பாருங்க, லெஸ் வியூவர்ஷிப். T20 வேர்ல்டு கப்புக்கு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு வாக் அவுட் பண்ற நிலைமையில இருந்தானுங்க ஜியோ ஹாட்ஸ்டார். பிசிசிஐ பிடிச்சி தம்பி தம்பி எங்க போற தம்பி அப்படின்னு கையை பிடிச்சி உட்கார வச்சிருந்துருக்கானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வி ஆர் டுகெதர் ஒன்லி அப்படின்னு இன்னைக்கு வந்து அவங்க போஸ்ட் போட்டு இல்லை நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு டிசம்பர் மாதம் கடைசியில் ஒரு போஸ்ட் போட்டாங்க. நோ ஹாட் ஸ்டார் இஸ் நாட் கோயிங் அவுட் எனிவேர், யாரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஆயிடுச்சு அவங்களோட நிலைமை. ஸோ இந்த கிரேட்ஸ் அவங்கலாம் வந்துட்டு விளாடலை அப்படிங்கும்போது ஒரு தோனிக்கு அப்புறமா ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விராட் கோலி, ரோஹித் சர்மா விளாடணுன்னே T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் இந்தியாவோட பல பேர் பார்க்க மாட்டேங்கிறானுங்கன்னு சொல்லி ஹாட் ஸ்டார்லாம் வெளியே போகிற அளவுக்கு T20 வேர்ல்டு கப்போட இஷ்யூ வந்திருக்குன்னா அப்போ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிராண்ட் வேல்யூ ஆஃப் தீஸ் பிளேயர்ஸ் அண்ட் அதை எப்படி இன்டாக்டாக எப்படி அடுத்தடுத்து கொண்டு போகிறதுன்றதான் பிசிசிஐ ட்ரை பண்ணுது. அங்கங்கே ஒரு சுப்மன் கில்லையும் ஒரு இவரையும் அவரையும் சொல்லி அந்த XYZ கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பில்டப் பண்ணி அவங்க ஒரு இமேஜை கொடுத்து இவனுங்க பில்ட் ஆனாதான் நம்மளுடைய கிரிக்கெட் வியூவர்ஷிப் பில்ட் ஆகும்னு சொல்லி அதுக்காகவாது இவங்களுக்கு நம்ம பிஆர் பார்க்கணும்டா அப்படின்னு சொந்த காசுல பிஆர் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இஸ் ஆல் அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் இது. ரைட், எனிதிங் எல்ஸ்? என்னங்க வேற என்ன விஷயம் பேச போறோம் இன்னைக்கு? ஸோ இது மேஜரா கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இனிமே அடுத்தடுத்து நீங்க சொன்ன மாதிரி இனிமே சீரீஸ் ஆரம்பிக்கும் போது வேற அதை பத்தி பேசலாம். நியூசிலாந்து ஆகட்டும் இதாகட்டும், as we go along leading up to the World Cup and afterwards அப்ப பேசலாம். Done brother, thank you. Okay, thank you Bala, thank you so much.